அண்மை செய்தி. உர தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவால் ஹரிஹரன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த உறவினர்கள் இரண்டாவது நாளாக தென்பாகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டிருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம் சுபா. தூத்துக்குடியில் அமைந்துள்ள டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு தாக்கி ஹரிஹரன் என்ற வாலிபர் பலியானதை தொடர்ந்து இன்று தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் முன்பு இரண்டாவது நாளாக உடலை வாங்க உறவினர்கள் இந்த போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் இந்நிலையில் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தெற்கு காவல் நிலையத்தை வைத்து கோட்டாட்சியர் பிரபு தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஆலையின் சார்பாக 25 லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று ஆலை சார்பில் போடப்பட்டுள்ள இன்சூரன்ஸ் தொகையா 10 லட்சம் ரூபாயும் பெற்றோர்களுக்கு பெயரில் 3 லட்சம் ரூபாய் என டெபாசிட் கட்ட வேண்டும் என்றும் மேலும் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று உள்ள நிபந்தனைகளுக்கு சார்பாக ஆலையின் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர் சமூகம் தெரிவித்தின் பேரில் இப்போராட்டத்தில் இருந்த உடலை பெற்றுக்கொள்ள கலந்து செல்ல இப்போராட்டத்தில் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்றம் எஸ்.ஆர். பாண்டியன், தமிழர் விடுதலை கழகம் ராஜகுமார் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர், காங்கிரஸ், மல்லர் சமுதாயம் போன்ற பல்வேறு இந்த தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கலந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.